சீனா நேரிடையாகவே அனுரா அரசுக்கு எச்சரிக்கை விடுத்ததாகவும் மகிந்தாவை துன்புறுத்த வேண்டாம். இது கொழும்பு ஊடகங்கள் போட்ட செய்தி அதுதான். மகிந்தாவை துன்புறுத்த வேண்டாம் என்றதை மறைமுகமாக சீனா தனது அழுத்தம் திருத்தமாக தெரிவித்திருந்ததாக கூறப்படுகின்றது. ஆனால் இவர்கள் இந்த ஓராண்டு நிறைவு பெறுகின்ற நிலையில் உள்ளூராட்சி தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவுகள், இனி மாகாண சபை தேர்தலை ஏதாவது ஒரு விதத்தில் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை, அது தமிழர் பக்கத்தில் இருந்து அழுத்தம் இல்லாட்டிலும் சிங்கள பகுதிகள் கூட இப்போது மாகாண சபைக்கான அதிகாரத்தை சிங்கள தேசம் கூடி விரும்புகின்றது. ஏனென்றால் அவர்களும் இப்போது யோசிக்கிறார்கள், சிங்கள தேசத்தில் கூட அபிவிருத்தி என்று பார்க்கும்போது பல மாவட்டங்கள் பின்தள்ளப்படுவதாக அவர்கள் உணர்கிறார்கள். இப்போ மாகாண சபை இருக்குமாக இருந்தால் தங்கள் மாகாணங்களை உயர்த்தி கொள்ளலாம் என்ற ஒரு தோற்றப்பாடு. அப்ப அந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை எல்லாவற்றுக்கும் ஒட்டுமொத்தமாகத்தான் ரணில் மீதான வழக்கு போடப்பட்டது. என்னென்னு சொன்னால், ரணிலை கொண்டு வருவதன் ஊடாக ஒரு சாஃப்டான இலக்கை தாக்குவதாகத்தான் அவர்கள் முதலில் முடிவெடுத்திருந்தார்கள். இருந்த போதும் மஹிந்த ராஜபக்ஷ மீது ஏதோ ஒரு வகையில் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலை, தாங்கள் சுத்தமானவர்கள் என்பதை காட்டுவதற்காக. எனவேதான் இந்த அரசு தலைவர்களின் இல்லங்கள் மீது கை வைத்தார்கள் அதில் மஹிந்த ராஜபக்ஷ. ஆனால் சீனா அதை பொறுமை இழந்து விட்டதாகத்தான் கூறப்படுகின்றது. எனவேதான் சீன தூதுவர் தனது வாகனத்தில், அதாவது சீன கொடி தூதுவர் உத்தியோகபூர்வ வாகனத்தில் இறங்கி மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்ததாகும். இது சீன அரசின் நேரடி உத்தரவின் பேரில் தான் அவர் தூதரகத்திலிருந்து புறப்பட்டு வந்ததாகவும், அவர் மஹிந்த ராஜபக்ஷவுடன் மட்டும் நிற்கவில்லை, ரணில் விக்ரமசிங்காவையும் சென்று சந்தித்து சீனாவின் தேசிய தினம் வருகின்றது அக்டோபர் 1 அதுக்கு இருவருக்கும் தனிப்பட்ட முறையில் அழைப்பு விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஹரணி அமரசூரியாவுக்கு இந்தியா கௌரவ டாக்டர் பட்டம் கொடுக்க போவதாக அங்கு டெல்லி பல்கலைக்கழகம் இந்தியாவின் வெளிவிவகார அமைச்சகம் ஒரு சிறப்பு கூட்டத்தை நடத்தி அதில் எவ்வாறு அவரை கௌரவிக்க வேண்டும், எவ்வாறு அவருக்கு பட்டத்தை வழங்க வேண்டும் என்பது தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டதாக கூறப்படுகின்றது. அவர் அங்கு செல்ல போவதாக கூறப்படுகிறது. அதாவது அதே சமயம் நீங்கள் பார்க்கலாம், கடந்த வாரத்துக்கு முதல் டில்வின் சில்வா வடக்குக்கு போயிருந்தார். அங்கு சோவியத் கால புத்தகங்களைத்தான் அங்கு வைத்திருந்தார் என்று கூறப்படுகிறது. அதாவது அவர் அந்த நிலையில் இருக்கின்றார். அனுரகுமார திசாநாயக்காவின் அரசை பொறுத்தவரையில் அவர்கள் தற்போதைய நிலையில் ஏதோ ஒரு வகையில் இந்த அமெரிக்காவின் ட்ரம்பின் வரி விதிப்பின் பிற்பாடு மேற்குலகம் சார்ந்து தாங்கள் இயங்குவதற்கான ஒரு முன்னகர்வை மேற்கொண்டிருப்பது போலதான் தெரிகின்றது.